வணக்கம், வெல்கம் டு மை சேனல் மணிமொழி அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்தை பற்றியே பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரம் 11th எக்கனாமிக் புக்கில் இருக்கிறதுல 7th லெசன் இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறோம். இதை நம்ம 3 பார்ட்டாக எடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம எக்கனாமிக்ஸ் எது வரைக்கும் எடுக்க போகிறோம்னா இயல்புகள் வரைக்கும் பார்க்க போகிறோம். 2வது பார்ட்டில் நம்மளுடைய கனிம வளங்கள், இயற்கை வளங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது நம்மளுடைய இந்திய எக்கனாமிக்கு எப்படி உதவுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 3வது பார்ட்டில் எப்படி பார்க்க போகிறோம்னா இந்திய பொருளாதார சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு, திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, அதுக்கடுத்தாப்பில் மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு, காந்திய பொருளாதார சிந்தனைகளின் சிறப்பியல்புகள் என்ன, இதை பற்றினா நம்ம பார்க்க போகிறோம். ஜவஹர்லால் நேரு என்ன சொல்லியிருக்காரு, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு, ஜேசி குமரப்பா என்ன சொல்லியிருக்காரு, இதெல்லாம் நம்ம 3வது பார்ட்டாக பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு பார்ட்டில் என்ன பார்க்க போகிறோம், ஒரு நிமிஷம். வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள், ஒரு இன்ட்ரோடக்ஷன், அப்புறம் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா என்ன, இந்திய பொருளாதாரம், முன்னேறிய நாட்டினுடைய இயல்புகள், அப்புறம் இந்திய பொருளாதாரத்தினுடைய வலிமை என்னென்னு பார்த்துடலாம். அதுக்கடுத்தாப்பில் அது ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. இந்திய பொருளாதாரத்தின் வலிமை இன்மை, அது ஒரு 6 பாயிண்ட் இருக்குது. இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள், எப்படி மக்கள் தொகை அதிகமாகிட்டு இருக்கா குறைஞ்சிட்ருக்கா அப்படிங்கிறது, ஒரு 1901 2011 வரைக்கும் எடுத்த சென்செக்ஸ் படி எப்படி மக்கள் தொகை அதிகமாக இருக்குது, குறைஞ்சிருக்குது, ஏன் குறைஞ்சிருக்குது, எந்த இடத்துல அதிகமாச்சு, அதை பற்றி பார்ப்போம். அடுத்து பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், அதை பற்றி பார்ப்போம். அப்புறம் மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், இதெல்லாம் பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம் அட்டவணையில் எவ்வளோ இருக்குது, வாழ்நாள் எதிர்பார்ப்பு, இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிள் தான், டக்கு நான் ரீட் பண்ணிடுறேன். நான் ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு தடவை கேளுங்க. இதில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. ரீட் பண்ணுறத அப்படியே வரிசையாக கவனிச்சிக்கிட்டே வாங்க. அதில் முக்கியமானதை மட்டும் நான் ஒரு தடவை சொல்கிறேன், ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்திய பொருளாதாரம். இலக்கமுறை பொருளாதாரத்தில் இந்தியா ஒரு உலகளாவிய போட்டியாளராகும். யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுந்தர் பிச்சை, கூகுளோடைய சிஇஓ தான் சொல்லியிருக்காரு. ஒன்றும் இல்லை, டிஜிட்டல் எக்கனாமிக்கில் இந்தியா ஒரு வேர்ல்டு வைடு காம்படிட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இந்த பாடத்தில் என்னென்ன கற்க போகிறோம் அப்படிங்கிற கற்றல் நோக்கங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நடப்பு இந்திய பொருளாதாரத்தினுடைய இயல்புகள், இயற்கை வளங்கள், உட்கட்டமைப்பு வசதிகளின் நிலை ஆகியவற்றை நம்ம புரிஞ்சுக்கிறணும். தலை சிறந்த இந்திய பொருளியல் சிந்தனையாளர்களினுடைய பங்களிப்பை புரிந்து கொள்ளுதல், இதுதான் இந்த பாடத்துடைய கற்றல் நோக்கங்கள். அடுத்த வளர்ச்சி முன்னேற்றம் என்பதன் பொருள், ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது பொதுவாக அந்நாட்டின் வருமானத்தால் அளவிடப்பட்டாலும் அது மொத்த உள்நாட்டு உற்பத்தியாலேயே குறிப்பிடப்படுகிறது. அதாவது ஜிடிபியால் தான் அந்த நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சியை சொல்கிறாங்க. ஜிடிபினா என்னங்கிறத நீங்கள் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. படிக்கலைன்னா அடுத்தடுத்து நம்ம இதை கொஞ்சம் டீப்பாக படிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது ஒரு குறிப்பிட்ட காலத்தில், அதாவது ஒரே ஒரு ஆண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகளின் மொத்த பண மதிப்பு குறிக்கும். பண்டங்கள்னால் நம்ம ப்ராடக்ட்ஸு, பணிகள்னால் நம்ம செய்கிற சர்வீஸ். இப்போ போலீஸ்மேன் பார்க்குறது சர்வீஸ். அவங்க எந்த ஒரு பொருளையும் உற்பத்தி செய்கிறதில்ல, ஆனால் அவங்க சர்வீஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க சம்பளம் வாங்குறாங்க. பண்டங்கள்ங்கிறது நம்ம விவசாயிகள், ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ்லாம் உற்பத்தி செய்கிற பொருட்கள். ஸோ பொருட்கள், சர்வீஸ், இது ரெண்டுத்தனுடைய மொத்த பண மதிப்பு தான் ஜிடிபி. அது ஒரு வருஷத்துக்குள்ளே இருக்கணும், ஓகேவா? ஒரு வருஷத்துக்குள்ளே இதை மொத்தமாக கால்குலேட் பண்ணி எடுத்தாங்கன்னா அது ஜிடிபி. ஒரு நாட்டின் பொருளாதார முன்னேற்றம் என்பது பொதுவாக அந்நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்திகள் மட்டும் குறிப்பிடப்படுவதன்றி அந்நாட்டு மக்களின் உயர்ந்த வாழ்க்கை தரம் அல்லது மக்களின் நல்வாழ்வையும் உள்ளடக்கியதாகும். ஒரு நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் என்பது ஒரு நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம், அதாவது நம்ம என்ன நிலைமையில் இருக்கோம் அப்படிங்கிறத 3 விதமாக அளக்குறாங்க, ஓகேவா? அதாவது ஸ்கேல்ஸ், 3 ஸ்கேல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு மனித வள மேம்பாட்டு குறியீடு, 2 வாழ்க்கை தர குறியீடு, 3 மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. இதை பொறுத்தது தான் இந்த ஸ்கேல்ஸுங்கிறது.
ஓகேவா. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடுனா என்ன? மொத்த நாட்டு மகிழ்ச்சி என்ற தொடர் 1972ஆம் ஆண்டு பூட்டான் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய அண்டை நாடான பூட்டான் நாட்டினுடைய 4வது மன்னரான ஜிக்மி சிங்கி வாங்சுக் என்பவரால் உருவாக்கப்பட்டது. இது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் ஆகியவற்றில் உள்ளடக்கியதாகும். அதாவது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு, ஒரு நாட்டு மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்கன்னா ஒரு 4 விஷயத்தில் அந்த நாடு கரெக்டாக இருந்துச்சுன்னா அந்த நாட்டு மக்கள் சந்தோஷமாக இருக்காங்கன்னு அர்த்தமா. ஓகே, சிறந்த ஆட்சி, ஓகேவா. ஒரு நல்ல ஆட்சி இருந்துச்சுன்னா மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க. நல்ல ஆட்சி கிடச்சிச்சின்னா நம்ம சுற்றி உள்ள சுற்றுச்சூழல் எல்லாத்தையும் சுத்தமாக வச்சுருக்கோம். ஸோ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும். இது சுற்றுச்சூழலையும் கலாச்சாரத்தையும் பாதுகாத்துட்டோம்னாவே நிலைத்த முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ முன்னேற்றம் அடைஞ்சிருச்சுன்னா மக்கள் எப்போதுமே மகிழ்ச்சியாக தான் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் இவற்றை உள்ளடக்கியதான் மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. ஸோ மகிழ்ச்சி இந்த மன்னர் எப்படி சிறிய ஞாபகம் அப்படின்னு பார்த்தோம்னா பூடான் நாட்டு மன்னர், இது உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். 4ஆம் மன்னர் ஞாபகம். பூடான் நாட்டு 4ஆம் மன்னர். ஏன்னா 4 விஷயங்கள் தானே தேவைப்படுது. அதாவது நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம். அப்போ 4. ஸோ 4ஆம் மன்னர் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. ஜிக்மிங்கிறது ஜோக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜேஜி ஜோக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜிக்மி ஜோக் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஜிக்மி சிங்கி வாங்சுக். ஓகே. வளர்ச்சி, முன்னேற்றம் ஆகியவற்றின் அடிப்படையிலேயே உலக நாடுகள் வளர்ந்த நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் எனவும் வகைப்படுத்தப்படுகின்றன. வளர்ச்சி, முன்னேற்றம். வளர்ந்த பொருளாதார நாடுகள் என்பவை தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகளை குறிக்கும். அதாவது வளர்ந்த பொருளாதார நாடுகள் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, தொழில்மயமானதாக இருக்கும். அதாவது நிறைய ஃபேக்ட்ரிஸ், கம்பெனிஸ் ரொம்ப டெவலப்மெண்ட்டாக இருக்கும். அது அந்த நாட்டோடைய வளங்களை அது முழுமையாக பயன்படுத்தக்கூடிய தொழிற்சாலைகள் அந்த சூழ்நிலையே நாட்டில் இருக்கும். இப்போ நம்ம இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்திய நாட்டில் நிறைய வளங்கள் இருக்குது. ஆனால் அந்த எல்லா வளங்களையும் நம்மளால் பயன்படுத்த முடியுதா அப்படின்னா அந்தளவுக்கு நம்மளால் முடியலை. இன்னும் அதுக்கான தொழில் புரட்சி, தொழில்மயமானதாக நம்மக்கிட்ட அந்த இயந்திரங்கள் அதெல்லாம் இன்னமுமே முழுமையாக நம்ம பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ஸோ நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் நாடு தான். ஆனால் சில நாடுகள் அந்த நாட்டுடைய வளங்களை பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு அந்த நாடு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அதில் ஃபெசிலிட்டிஸ் இருந்திருக்கு. அப்போ அது வளர்ந்த நாடுகள், நம்ம வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். தன் நாட்டு வளங்களை முழுமையாக பயன்படுத்தும் நாடுகள் தான் வளர்ந்த நாடுகள். வளர்ந்த பொருளாதார நாடுகள் அது யாருன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள், கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான், இதெல்லாம் வளர்ந்த நாடுகள் லிஸ்ட்டில் இருக்குது. வளர்ந்த நாடுகள் என்பவை முழுமையாக பொருளாதாரத்தில் முன்னேறிய நாடுகள் என்று குறிப்பிடப்படுகின்றன. மாறாக தன் வளங்களான நிலம், சுரங்கங்கள், உழைப்பாளர்கள் ஆகியவற்றை முழுமையாக பயன்படுத்தாத நாடுகளை, அதாவது குறைந்த தலா வருமானம் கொண்ட நாடுகளை வளர்ந்து கொண்டிருக்கிற நாடுகள் என்று அழைக்கிறோம். எடுத்துக்காட்டு ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா இந்நாடுகளை முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய 3ஆம் உலக நாடுகள் என்று அழைக்கலாம். அடுத்து இந்திய பொருளாதாரத்தை ஜிடிபி தரவரிசையில் முதல் 10 நாடுகள் 2016 யார் கொடுத்துருக்காங்கன்னா ஐஎம்எஃப் கொடுத்துருக்காங்க. 2016 ஐஎம்எஃப் படி ஜிடிபி தரவரிசையில் முதல் 10 நாடுகளில் ஃபஸ்ட்டு பிளேஸில் அமெரிக்கா, செகண்ட் பிளேஸ் சைனா, 3வது ஜப்பான். சைனா, ஜப்பான், ஜெர்மனி, இங்கிலாந்து அதுக்கப்புறமா 5வது பிளேஸில் இருக்குது. 6வது பிளேஸில் ஃப்ரான்ஸ் இருக்குது. 7வது இடத்துல தான் இந்தியா இருந்திருக்கு. அப்போ ஸோ நாம் 7th பிளேஸ், அவ்வளோதான். உலகின் வலிமையான பெரிய எப்போனா 2016 6ல் 7வது இடம். ஓகேவா. உலகின் வலிமையான பெரிய பொருளாதாரங்களில் வரிசையில் இந்தியா 7வது இடத்தை பிடித்திருக்கிறது. தொழில்மயமாதல், பொருளாதார வளர்ச்சி ஆகியவற்றின் அடிப்படையில் முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளில் 7 விழுக்காடு பொருளாதார வளர்ச்சியுடன்
ஒரு வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது. ஸோ நமக்கு எத்தனை சதவீதம் பொருளாதார வளர்ச்சியோடு இருக்கோம்னா 7%, 7th place 7% பொருளாதார வளர்ச்சியோட வலுவான இடத்தை அடைந்திருக்கிறது நம் நாடு. நமது வளர்ச்சி விகிதம் நீடித்ததாகவும் நிலையானதாகவும் இருப்பதுடன் வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை பெருமளவில் கொண்டிருந்தாலும் பின்தங்கி இருப்பதற்கான சில அறிகுறிகள் காணப்படுகின்றன. முன்னேறிய நாடுகளினுடைய இயல்புகள் என்னன்னா, உயர்ந்த நாட்டு வருமானம் வளர்ச்சி, உயர்ந்த தனிநபர் வருமானம், உயர்ந்த வாழ்க்கை தரம், முழு வேலைவாய்ப்பு, தொழில்துறையின் ஆதிக்கம், உயர் தொழில்நுட்பம், தொழிற் செறிவு, அதிக நுகர்ச்சி நிலை, அதிக நகரமயமாதல், சீரிய பொருளாதார வளர்ச்சி, சமுதாயம் சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, அரசியல் நிலைத்தன்மை, நல்ல ஆட்சி. இதுதான் முன்னேறிய நாடுகளினுடைய இயல்புகளாக ஒரு 12 இயல்புகளை சொல்கிறாங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் வலிமையும் வலிமையின்மையும். இந்திய பொருளாதாரத்தின் வலிமை கீழ்காணும் தலைப்புகளில் ஆராயலாம். 1. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரத்திற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகும். ஸோ நம்மளுடைய பொருளாதாரம் கலப்பு பொருளாதாரம் ஆகும். இதன் பொருள், அதாவது கலப்பு பொருளாதாரம்னா என்னன்னா, தனியார் துறையும் பொதுத்துறையும் இணைந்து சீரிய முறையில் செயல்படுவது. ஒன்றும் இல்லை, ப்ரைவேட்டும் கவர்மெண்ட்டும் சேர்ந்து நடத்துறது தான் கலப்பு பொருளாதாரம் அப்படிங்கிறது. தனியார் துறைங்கிறது ப்ரைவேட், பொதுத்துறைங்கிறது கவர்மெண்ட், ரெண்டும் சேர்ந்து செயல்படுவது தான் கலப்பு பொருளாதாரம். ஒருபுறம் மிக முக்கியமான அடிப்படை கனரக தொழில் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகிறது. மிக அடிப்படையான சில தொழில்களையும் கனரக தொழில்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது இப்போ ரயில்வேஸு, அதுக்கப்புறமா பார்த்தோம்னா நம்ம இப்போ கவர்மெண்ட் வச்சுருக்கு. இப்போ ப்ரைவேட் செக்டருக்கு போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்ஸ் எல்லாம் கவர்மெண்ட் தான் பார்த்துட்டு இருந்துச்சு. ஸோ ஃப்ளைட்ஸு, ரயில்வேஸு, கவர்மெண்ட்டில் இது கூட பஸ்ஸுன்னு தோன்றாங்க. இந்த மாதிரி சில கனரக தொழில்கள் பொதுத்துறையால் நிர்வகிக்கப்படுகின்றன. அதே சமயம் பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. தாராளமயமாக்கல்னா முதன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னா கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். டேக்ஸ் நிறையா கட்டணும், ரூல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ரூல்ஸ் நிறைய ரூல்ஸை ரிலாக்ஸ் பண்ணி விட்டாங்க. சரி, எல்லோரும் ப்ரைவேட் செக்டரில் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுனா ஆரம்பித்து மக்களுக்கு வேலை கொடுக்குறீங்களா, சரி ஓகே வெல்கம், நாங்கள் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ் செஞ்சு தரோம், எக்கனாமிக்காக நம்ம நிறைய டேக்ஸ் கம்மி பண்ணி கொடுக்குறோம், ரூல்ஸ் கொஞ்சம் உங்களுக்கு லிபரல் கொடுக்குறோம், அதாவது தாராளமாக இதை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தாராளமயமாக்கலின் விளைவாக தனியார் துறையின் வளர்ச்சி முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இதனால் தனியார் துறையும் பொதுத்துறையும் ஒரே கட்டமைப்பின் கீழ் இணைந்து செயல்பட ஏதுவாகின்றன. வேளாண்மை முக்கிய பங்கு வகிக்கிறது. செகண்ட் இது ஓகேவா. இந்தியாவில் அதிகமானோர் வேளாண்மை தொழில் செய்து வருவதால் வேளாண்மை பொருளாதாரத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்தியாவில் 60% மக்கள் தங்கள் வாழ்க்கை ஆதாரமாக வேளாண்மை சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுகின்றனர். 100 பேர் இருக்காங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு 100 பேரை எடுத்தோம்னா அதில் 60 பேர் வேளாண்மை செய்கிறவங்களாவோ இல்லை வேளாண்மை சார்ந்த மற்ற தொழில், ஒருவேளை இந்த ரைஸ் மில் வச்சுருக்கலாம், டிராக்டர் ஓட்டுறவங்களா இருக்கலாம். இந்த மாதிரி வேளாண்மை சார்ந்த தொழில்கள் 60% பேர் செய்கிறாங்க. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிடிபியில் இந்த அக்ரிகல்ச்சர், அதாவது வேளாண்மை சார்ந்த அந்த தொழில்கள் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 17% தான் இடம் பிடிக்குது. 60% மக்கள் பேர் அதில் ஈடுபட்டாலும் 17% வருமானம் தான் அதில் இருந்து வருது. ஓகேவா. மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது. இந்தியாவில் 17% மொத்த உள்நாட்டு உற்பத்தி வேளாண் துறையிலிருந்து கிடைக்கிறது. பசுமை புரட்சி, பசுமை மாறா புரட்சி, உயிரி தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளால், அதாவது உயிரி தொழில்நுட்பங்கள்னா மைக்ரோபயாலஜி சொல்லுவாங்கல்ல, ஆமாம் மைக்ரோபயாலஜி, பயாலஜி, அது மூலமாக நிறையா இந்த கோல்டன் ரைஸ் கண்டுபிடிச்சது, ஹை ஈல்டு வெரைட்டிஸ் கண்டுபிடிச்சது, இந்த மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகளால் வேளாண்மையில் தன்னிறைவு அடைந்ததுடன்
அதை தன்னிறைவு அடைந்ததுடன் அல்லாமல் உபரி உற்பத்தி நிலையை அடைந்துள்ளது. நம்ம நம்ம 100 கோடி 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா 140 கோடி மக்களுக்கும் சாப்பாடு கிடச்சி அதுக்கு மேலே அதிகமாகவே நம்ம உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் உபரி உற்பத்தி நிலையை அடைந்துள்ளது. பழங்கள், காய்கறிகள், வாசனை பொருட்கள், தாவர எண்ணெய், புகையிலை, விலங்குகளின் தோல் போன்ற இந்திய வேளாண் பொருட்கள் பன்னாட்டு வாணிகத்தின் மூலம் நமது பொருளாதாரத்துக்கு வலு சேர்க்கின்றன. வளர்ந்து வரும் சந்தை. முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகளிடையே இந்தியாவின் சந்தை பிற நாடுகளுக்கு பல்வேறு வாய்ப்புகளை வழங்கி வருகிறது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் பிற நாடுகள் வெளிநாட்டு நேரடி முதலீடு, அதாவது ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, எஃப்டிஐ, வெளிநாட்டு நிறுவன முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐ வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது இன்னொரு வகையில் இந்திய பொருளாதாரம் வலிமையாக மாறுவதற்கு உதவி செய்து வருகிறது. இந்தியா குறைந்த முதலீட்டில் குறைவான இடர்பாட்டு காரணிகளினால் அதிகமான வளர்ச்சி வாய்ப்புகளை கொண்டுள்ளதால் நம் நாடு வேகமாக வளர்ந்து சந்தையாக மாறி இருக்கிறது. இப்போ நம்ம மார்க்கெட்டாக மாறிக்கிட்டு இருக்கிறது, மார்க்கெட்டாக மாறிடுச்சு. வெளிநாட்டுக்காரவங்கெல்லாம் நம்ம நாட்டில் ஃபேக்ட்ரிஸ் ஆரம்பித்து நாம் நம்மக்கிட்ட அவங்களுடைய பொருட்களை விற்கிறாங்க. நம்மக்கிட்ட இருந்து பொருட்களை மூலப்பொருட்களை வாங்கி அவங்க ஒரு உபயோகிக்கக்கூடிய ஒரு பொருளை மாற்றி, உதாரணத்துக்கு பார்த்தோம்னா நம்மக்கிட்ட இருந்து காட்டனை வாங்கி அவங்க ட்ரெஸ்ஸாக மாற்றி நம்மக்கிட்டே திருப்பி விற்பாங்க. இது ஒரு மார்க்கெட் மாதிரி, சந்தை மாதிரி அவங்க அதை செய்கிறாங்க. விற்கிற இடம், அவ்வளோதான். நம்மளுடைய வாங்கி விற்கிற இடம், அதுதான் சந்தைன்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுடைய இந்தியா சந்தையாக மாறிடுச்சு. வளர்ந்து வரும் பொருளாதாரம். உலக பொருளாதாரத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 7வது இடத்தையும் வாங்கும் சக்தியில் 3ஆம் இடத்தையும் பெற்றுள்ளது. வாங்கும் இடத்தில் 3வது இடத்தையும் பெற்றுள்ளனா, வாங்கும்னா பர்ச்சேசிங் பவர், PPP அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது 3வது இடத்துல. PPPனா அப்போ PPP வருது, அப்போ 3வது இடம். வாங்கும் திறன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ ஒரு 10 பேர் 10 நாட்டுக்காரவங்க இருக்காங்க, ஓகேங்களா. இப்போ ஒரு 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 மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. மார்க்கெட்டுக்கு போகும்போது எல்லாருக்கிட்டேயும் காசு இருக்கும், ஓகேவா. 10 பேர்கிட்டையும் காசு இருக்குது. இதில் அதிகமாக அந்த மார்க்கெட்டில் அதிகமாக பொருள் வாங்கினவன் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் இருப்பான். அதுக்கு கம்மியாக பொருள் வாங்கினவன் செகண்ட் ப்ளேஸில் இருப்பான். அதுக்கும் கம்மியாக பொருள் வாங்கினவன் தேர்ட் ப்ளேஸில் இருப்பான். அதுக்கும் கம்மியாக பொருள் வாங்கினவன் 4th ப்ளேஸ். இப்படி அவன் எவ்வளோ பொருள் அவனால் வாங்க முடியுமோ அதை வச்சு அவனுக்கு ப்ளேஸ் ரேங்க் போடுறோம். அப்படின்னா நம்மளால் நாம் இந்தியா அப்படிங்கிறது 3rd ப்ளேஸில் இருக்குது. நம்மளால் இவ்வளோ பொருள் வாங்க முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம நாடு 3rd ப்ளேஸில் இருக்குது, ஓகேவா. விரைவான பொருளாதார வளர்ச்சியின் விளைவாக இந்திய பொருளாதாரம் G20 நாடுகளில் இடம்பெற்றுள்ளது. ஸோ அப்போ G20 நாடுகளில் நம்மளுடைய இந்தியாவும் இடம்பெற்றிருக்கு. G20 நாடுகளை பற்றி பின்னாடி படிக்கலாம். வேகமாக வளரும் பொருளாதாரம். இந்திய பொருளாதாரம் அதிக நிலையான வளர்ச்சியினை கொண்டதும் 2016-17 சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.1% பெற்றதன் வாயிலாக உலகின் வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளிடையே இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. 2016, ஓகேவா, 16-17 அந்த காலகட்டத்தில் சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அடுத்தபடியாக மொத்த உள்நாட்டு உற்பத்தி, அதாவது ஃபஸ்ட் பிளேஸில் சீனா இருக்குது. செகண்ட் பிளேஸில் ஜிடிபியில் 7.1% பெற்றதன் வாயிலாக வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் நம் பட்டியலில் இருக்கோம், ஓகேவா. ஜிடிபியில் நம்ம 7th பிளேஸில் இருக்கோம். யாரை வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட் பிளேஸில் சீனா தான் இருக்குது. அவங்க ரொம்ப வேகமாக முன்னேறிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய இப்போ ஓட்டப்பந்தயத்தில் 10 பேர் ஓடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு ரொம்ப ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு சீனாக்காரன் தான் ஃபஸ்ட்டு ஸ்பீடாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதாவது ஃபஸ்ட்டில் வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறவங்கள சொல்கிறேன். ஆனால் அவனுக்கும் முன்னாடி யூஎஸ்காரன் ஓடிக்கிட்டு இருக்கான். அவன் முன்னேறிட்டான், ஓகேவா. முன்னேற்றம் அடைந்த நாடுகளில் அவன் இருக்கான். அவன் ஃபஸ்ட் பிளேஸில் தான் இருக்கான். ஆனால் அவன் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாக இருக்குது.
சைனா நாட்டோடைய ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்பீடாக இருக்கிறது வந்து நம்ம இந்தியா. ஸோ வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளில் சைனா ஃபஸ்ட்டு, செகண்டில் வந்து 7.1% நாம் வந்து செகண்ட் பிளேஸில் இருக்கோம். இந்தியா மிக வேகமாக வளர்ந்து வருகிறது என்பதை காட்டுகிறது. வேகமாக வளரும் பணிகள் துறை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் பெரும் பங்கு பணிகள் துறையின் பங்களிப்பாகும். ஆமாம், ஏன்னா வேளாண்மை வெறும் 17% தான். தகவல் தொழில்நுட்பம், BPO போன்ற தொழில்நுட்ப சேவைகள் பேரளவு, அதாவது பெரிய அளவு வளர்ச்சி பெற்றுள்ளன. தகவல் தொழில்நுட்பம், BPO இது ரெண்டும் ரொம்ப பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளன. இவை பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்கு வகிக்கின்றன. இத்தகைய வளர்ந்து வரும் பணிகள் துறைகள் நாட்டை உலக அளவில் கொண்டு செல்லவும் பணிகள் துறையின் பிரிவுகளை உலகம் முழுவதும் பரவச் செய்யவும் துணை நிற்கின்றன. இணைய சேவை பயனாளர்கள் மில்லியனில். உலக அளவில் இணைய சேவைகள், அதாவது இன்டர்நெட் அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னா சைனா. 2வது பிளேஸில் தான் இந்தியா. 3வது பிளேஸில் வந்து அமெரிக்கா. 4வது பிளேஸில் வந்து பிரேசில் இருக்குது. ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமானது தான். பேரளவு உள்நாட்டு நுகர்ச்சி, அதாவது பேரளவுனா பெரிய அளவில் உள்நாட்டு நுகர்ச்சினா கன்சியூம் பண்ணுறது. நம்ம அந்த நாட்டின் வேகமான பொருளாதார வளர்ச்சியின் காரணமாக மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளது. உள்நாட்டு நுகர்வு பொருட்களை வாங்குவது பெருமளவு அதிகரித்திருக்கிறது. அதாவது மேட் இன் இந்தியா பொருட்களை வந்து நம்ம வாங்குறது வந்து அதிகமாக இருக்குது. ஓகேவா? வாழ்க்கை தரம் உயர்ந்தால் மக்களின் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. வாழ்க்கை தரம் உயர்ந்ததால் மக்களின் வாழ்க்கை முறை மாறியுள்ளது. நிறைய நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம், அதுதான் அப்படி சொல்கிறாங்க. நகர பகுதிகளின் விரைவான வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சிக்கான அறிகுறிகளில் நகரமயமாதல் முக்கிய அறிகுறியாகும். சுதந்திரத்திற்கு பின்னர் நகர்ப்புறங்கள் விரைவான வளர்ச்சி பெற்று வருகின்றன. மேம்பட்ட போக்குவரத்து, தொடர்புகள், கல்வி, சுகாதார வசதிகள் நகரமயமாதலை மேலும் விரைவுபடுத்துகின்றன. ஸோ இது நம்ம வந்து ஒரு சிட்டிக்கு போகணுன்னா வேலைக்காக போவோம், கல்விக்காக போவோம், போக்குவரத்து வசதிகள் அங்கே அதிகமாக இருக்குன்னு போவோம். சுகாதார வசதிகள், அதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சினா ஒரு கிராமத்தில் இருக்கிறத விட சென்னை மாதிரியான இல்லை சிட்டி லைஃப்பில் இருக்கிறவங்களுக்கு வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப எளிமையாக கிடைக்கும். ஸோ அதை நோக்கி அதுக்காகவே போவாங்க. நிலையான பேரளவு பொருளாதாரம். பேரளவுனா பெரிய அளவு, ஓகேவா? நிலையான பெரிய அளவு பொருளாதாரம். உலக நாடுகளில் இந்தியா ஒரு நிலைத்த பேரளவு பொருளாதார நாடு என்பதை தொடர்ந்து நிரூபித்து வருவதை புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. நடப்பாண்டின் பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியா பொருளாதாரத்தை நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது. இந்த புக்கு எந்த வருஷம் வந்துச்சுன்னு தெரியலையே. ஸோ எந்த வருஷத்தில் வந்துச்சோன்னா அப்போ நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்திற்கான சொர்க்கம் என்று குறிப்பிடுகிறது ஆய்வறிக்கை, பொருளாதார ஆய்வறிக்கை. பொருளாதார ஆய்வறிக்கையின்படி 2014-15 ஆண்டிற்கான மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி விகிதம் 8% இருக்கும் என நிர்ணயித்து இருந்த போதிலும் உண்மையான வளர்ச்சி அதைவிட சற்று குறைவாக 7.6 ஆக இருந்தது. அதாவது எக்கனாமிக் டைம், இப்போ வந்து எக்கனாமிக்கலாக எவ்வளவு வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணியிருக்கோம். 8% இருக்கும்னு கெஸ் பண்ணியிருந்தப்போ 2014-15 வாக்கில். ஸோ கெஸ் பண்ணியிருந்தப்ப அதை விட கம்மியாக 7.6% தான் வந்திருக்குது ஜிடிபி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இதன் மூலம் இந்தியா ஒரு நிலையான பேரளவு பொருளாதார வளர்ச்சியுடையது என நிரூபித்து வருகிறது. மக்கள் தொகை பகுப்பு. இந்திய மனித வளம் இளைஞர்களால் நிரம்பியுள்ளது. இதன் பொருள் இந்தியா அதிகளவு இளைஞர்கள் எண்ணிக்கையை கொண்டுள்ளது. இளைஞர்களே வளர்ச்சியின் அடிப்படை. இந்திய இளைஞர்களின் திறமை, அவர்களுக்கு வழங்கப்படும் பயிற்சி ஆகியவை காரணமாக பொருளாதார வளர்ச்சி உச்சத்தை எட்டியுள்ளது. நாடு உச்ச வளர்ச்சி அடைவதற்கு மனித வளம் ஒரு முக்கிய பங்கு அளிக்கிறது. மேலும் இது வெளிநாட்டு முதலீட்டையும் வெளிநாட்டு வாய்ப்புகளையும் ஈர்க்கிறது. 2011 18 மேற்காசிய நாடுகளின் மக்கள் தொகைக்கு ஏறக்குறைய சம அளவில் இந்திய இளைஞர்களினுடைய மக்கள் தொகை இருந்துச்சாம். கிட்டத்தட்ட ஒரு 18 நாடுகளுக்கு சேர்ந்து உள்ள மக்கள் தொகையும் நம்ம நாட்டில் உள்ள இளைஞர்களுடைய மக்கள் தொகையும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. யங்ஸ்டர்ஸ்
அவங்களுடைய மக்கள் தொகையும் 18 நாட்டோடைய மக்கள் தொகையோடைய எண்ணிக்கையும் ஈக்குவலாக இருந்துச்சு. எப்படின்னா 2011. ஓகேவா? இந்திய பொருளாதாரத்தின் வலிமையின்மை. அதிக மக்கள் தொகை பெருக்கத்தில் இந்தியா சீனாவிற்கு அடுத்த 2வது நாடாக உள்ளது. வரும் காலத்தில் சீன மக்கள் தொகையையும் இந்தியா மிஞ்சக்கூடும். ஆல்ரெடி அதிகமாயிருச்சு தான். மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இந்தியாவில் அதிகமாக இருப்பதால் அது இந்திய பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் தடையாக உள்ளது. மக்கள் தொகை அதிகரிப்பு ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7 என்ற விகிதத்தில் அதிகரிக்கிறது. அதாவது 1000 பேர் இந்த வருஷம் வந்து 1000 பேர் 1000 பேர் ஒரு நாடு. ஓகேவா? நம்ம இந்தியாங்கிற நாட்டில் 1000 பேர் தான் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த வருஷம் 1000 பேர்னா அடுத்த வருஷம் 1001.7 அப்படின்னு வச்சுக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் 1000 பேருக்கு 1.7% பேர் வந்து அதிகமாகறாங்களாம். அதாவது கூட்டு வட்டி விகிதத்தில் அதிகமாக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1.7%. ஓகேவா? ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் ஆஸ்திரேலியாவின் மொத்த மக்கள் தொகைக்கு சமமாக உள்ளது. ஆஸ்திரேலியாவில் இப்போ 1000 பேர் இருக்காங்க. இப்போ 1 கோடி பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 1 கோடி பேர்னா எத்தனை சைவர் வரும்? 1 கோடி பேர்னா 1 லட்சம் பேர் வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் அதிகமாகறாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து நம்ம இதில் வந்து 100 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 10 லட்சம் பேர் அதிகமாவாங்க. அதுக்கடுத்த வருஷம் அந்த 10 லட்சத்துக்கும் ஆள் அதிகமாவாங்க. 10 லட்சத்துக்கு ஆள் அதிகமாகங்கன்னா அது ஒரு 10,000 பேர் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் கூடிக்கிட்டே போகும். அப்போ அந்த இன்னொரு 10 லட்சத்தி 10,000 அதிகமாகும். இப்படி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அதனுடைய அளவு வந்து கூட்டு வட்டி அளவில் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஒரு வருஷம் மக்கள் தொகை கூடுற அந்த அளவே ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிற மொத்த மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏற்றத்தாழ்வும் வறுமையும். இந்திய பொருளாதாரத்தில் பொருளாதார ஏற்றத்தாழ்வின் நிலை நீடிக்கிறது. அதிக அளவில் வருமானமும் சொத்துக்களை பெற்றிருக்கும் 10% இந்தியர்களின் சொத்துக்களும் மேலும் அதிகரித்த வண்ணம் உள்ளது. இது சமுதாயத்தில் மீதமுள்ள அதிக அளவு மக்களின் வறுமை நிலை அதிகரிப்பதற்கும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் வீதம் அதிகரிப்பதற்கும் காரணமாக அமைகிறது. பணக்காரர்கள் தொடர்ந்து பணக்காரர்களாகவும் ஏழைகள் தொடர்ந்து ஏழைகளாகவும் நீடிக்கின்றனர். அத்தியாவசிய பண்டங்களின் விலை உயர்வு. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் நிலையான வளர்ச்சியும் வளர்ச்சி வாய்ப்புகளும் இருந்தபோதும் அத்தியாவசிய பண்டங்களின் விலை தொடர்ந்து உயர்கிறது. இந்த தொடர் விலை ஏற்றத்தால் வாங்கும் சக்தி குறைவதோடு மட்டுமல்லாமல் இது நிரந்தர வருமானம் இல்லாத ஏழை மக்களை பாதிக்கிறது. உட்கட்டமைப்பு பலவீனம். கடந்த 10-20 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வளர்ச்சியில் படிப்படியான முன்னேற்றம் காணப்பட்டாலும் மின்னாற்றல், போக்குவரத்து, பண்டங்கள், பாதுகாப்பு பெட்டகம் போன்ற அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இன்றளவும் பற்றாக்குறையாக உள்ளது. வேலைவாய்ப்பை உருவாக்க திறனற்ற நிலை. அதிகரித்து வரும் இளைஞர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப வேலைவாய்ப்பு வசதியை அதிகரிப்பது அவசியமாகிறது. உற்பத்தியில் ஏற்படும் வளர்ச்சி வேலைவாய்ப்பை உருவாக்கவில்லை. எனவே இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை இந்தியா வந்து வளர்ச்சி அடையுது, ஆனால் அதில் வேலைவாய்ப்பற்ற நிலை தான் அதில் இருக்குது. அந்த பண்பை தான் கொண்டுள்ளது. ஸோ இது கேட்கலாம். இந்திய பொருளாதாரம் வேலைவாய்ப்பற்ற வளர்ச்சி என்ற பண்பை கொண்டுள்ளது. பழமையான தொழில்நுட்பம். வேளாண்மை மற்றும் சிறுதொழில் நிறுவனங்களின் தொழில்நுட்ப நிலை இன்னும் பழமையானதாகவும் வழக்கொழிந்ததாகவும் உள்ளது. அடுத்த டாபிக், இந்தியாவில் மக்கள் தொகை போக்குகள். மக்கள் தொகை அம்சங்கள் பற்றி அறிவியல் நெறிப்படி படிப்பதே மக்கள் தொகையியல் எனப்படும். அறிவியல் நெறிப்படி படிப்பது வந்து மக்கள் தொகையியல் எனப்படும். இந்திய மக்கள் தொகை போக்கின் பல்வேறு கூறுகளாவன: மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7. ஓகேவா? 7 பற்றி பார்க்க போகிறோம். மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம்,
பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, எழுத்தறிவு விகிதம். மக்கள் தொகை அளவு. இப்போ மக்கள் தொகை அளவில் ஒரு அட்டவணை கொடுத்துருக்காங்க. 1901 2011 வரைக்கும் உள்ள சென்செக்ஸ் பற்றி போட்டிருக்காங்க. 1901 மக்கள் தொகை வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னா 23 கோடி. ஓகேவா? ஆண்டு வளர்ச்சி போடலை, அப்போ தான் ஆரம்பிச்சிருக்கிற மாதிரி டேஷ் போட்டிருக்காங்க. அதாவது 10 வருஷம் 11 வந்து 23 கோடியாக இருக்கிறது 25 கோடியாக மாறி இருக்குது. அடுத்து 1921 மூன்றாவது கணக்கெடுப்பில் வந்து அதே 25 கோடி தான். ஆனால் என்ன, கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. 25.21 இருந்தது 25.13 அப்படின்னு குறைஞ்சிருச்சு. 11 21 அந்த 10 வருஷம் கேப்பு, அதாவது 1910களில். ஓகேவா? 1910களில் ஒரு சின்ன கேப் விழுந்திருக்குது. மக்கள் தொகை கவுண்டில் வந்து கொஞ்சம் சரிவு ஏற்பட்டிருக்கு. ஓகேவா? 1931 ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 25 27 கோடியாக மாறி இருக்கு. 1941 31 கோடி, 1951 36 கோடி, 1961 43 கோடி, 1971 வந்து 54 கோடி, 81 68 கோடி, 91 84 கோடி, 2001 100 கோடி எட்டிருச்சு. அதாவது 102. 2011 121 கோடி. இப்போ 2021 சென்செக்ஸ் இன்னைக்கு எடுக்கலாம். அதுக்கான நடவடிக்கைகள்னால் அரசாங்கம் மேற்கொண்டு வருகிறது. ஓகேவா? சரி, இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணுவோம். கடந்த 100 ஆண்டுகளில் 4 மடங்கு மக்கள் தொகை அளவு அதிகரித்து உலக அளவில் சீனாவிற்கு அடுத்து 2ஆம் நிலையை அடைந்துள்ளது. உலகின் புவிப்பரப்பில் 2.4% பரப்பளவும் உலக வருவாயில் 1.2% வருமானமும் பெற்றுள்ள இந்தியா உலக மக்கள் தொகையில் 17.5% தன்னியகத்தை கொண்டுள்ளது. இப்போ வந்து 3 விஷயத்தில் பார்ப்போம். உலக அளவில் நம்மக்கிட்ட எவ்வளவு இடம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மக்கிட்ட ஒரு 100% பூமி அளவில் நம்மக்கிட்ட வெறும் 2.4% தான் லேண்டு இருக்குது. மொத்தமாக உலக அளவில் எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய சம்பாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உலகம் ஃபுல்லாக சேர்ந்து ஒரு 100 ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா நம்மளுடைய சம்பாத்தியம் வெறும் 1 ரூபா தான். கரெக்டாக சொன்ன அப்படின்னா 1 ரூபாய் 70 பைசா தான் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியம், அதாவது வருமானம். 3வது, ஆனால் மக்கள் தொகையில் மட்டும் பார்த்தோம்னா மொத்தமாக உலக நாடுகள் உலகம் ஃபுல்லாக சேர்ந்து 100 பேர் தான் இருக்காங்க. வேர்ல்டுலேயே 100 பேர் தான் இருக்காங்கன்னா அதில் நம்ம இந்தியாவில் 17.5 பேர் இருக்காங்க. ஓகேவா? வேறு வகையில் கூறினால் உலக மக்கள் தொகையில் 6ல் ஒருத்தவங்க இந்தியர்களாக இருக்காங்க. உண்மையில் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களின் மக்கள் தொகை உலக மக்கள் தொகையில் 3ஆம் இடம் பிடிக்கும் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை விட அதிகம். 2 மாநிலத்தை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம மாநிலத்தில் நம்ம இதில் பெருசாக இருக்கிறது உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா. அது பெரிய மாநிலங்களில் இது 2 மாநிலங்களும் பெரிய மாநிலங்கள் தான். உத்தரப்பிரதேசத்தை மகாராஷ்டிராவில் உள்ள மக்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வேர்ல்டு வைடில் வந்து மக்கள் தொகையில் வந்து சைனாவுக்கு இந்தியாவுக்கு அடுத்து வந்து யுஎஸ்ஏல தான் அதிகமாக மக்கள் தொகை இருக்குதுங்க. ஆனால் நம்ம 2 ஸ்டேட்டுடைய மாநிலத்தோடைய அளவில் கூட அவங்க இல்லை. இப்போ நம்ம கிட்டே அவங்க நெருங்க முடியாது. அவ்வளவு சைனாவை பொறுத்த வரைக்கும் சைனாலையாவது நிறைய இடம் இருக்குது, நிறைய இடத்துக்கு தகுந்தாப்புல மக்கள் தொகை இருக்குது. ஆனால் நம்ம பரப்பு வந்து ஓரளவு சின்ன வீடு தான். சின்ன வீட்டிலே நிறைய மக்கள் இருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் பெரிய நாடு, அங்கே கம்மியான மக்கள் தான் இருக்கிறாங்க. அவங்க 3rd பிளேஸில் இருக்காங்க. நம்ம மகாராஷ்டிராலையும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மக்கள் தொகைக்கு ஈக்குவலாக அமெரிக்காவில் உள்ள மக்கள் தொகை இருக்குது. இந்தியாவில் சில மாநிலங்களின் மக்கள் தொகை உலகின் பல்வேறு நாடுகளின் மக்கள் தொகையை விட அதிக அளவு உள்ளது. காலரா, பிளேக், இன்ஃப்ளூயன்சா முதலான கொள்ளை நோய்கள் மற்றும்
பஞ்சம் ஆகியவை காரணமாக 1911 1921 அதாவது 1910 ஓகேவா 1911 ஆரம்பிக்கிறாங்களா 11 12 13 14 24 அதாவது 10களில் ஞாபகம் வச்சுக்கோங்க 1910 11 12 அந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பஞ்சம் பிளேக்கு காலரா இன்ஃப்ளூயன்ஸா ஃப்ளூ காய்ச்சல் இதெல்லாம் நிறைய வந்து மக்களை கொல்ல ஆரம்பிச்சிருச்சு. அதனால தான் 25.21 கோடியாக இருந்த மக்கள் 25.11 கோடியாக 13 கோடியாக மாறிடுச்சு. அப்போ வந்து ஒரு சின்ன அதாவது என்னென்னா மக்கள் தொகை எதிர்மறையாக குறைந்தது. ஓகேவா 1921 ஆண்டு மக்கள் தொகை அதிகரிக்க துவங்கியதால் அவ்வாண்டு பெரும் பிரிவினை ஆண்டது. அதாவது 1921 வந்து அப்படியே அந்த இடத்துல நம்ம நின்னோம்னா அந்த இடத்துல இருந்து பேக்கில் போனோம்னா மக்கள் தொகை வந்து குறைஞ்சிருக்கும். அதே இது ஃப்ரண்ட்டில் போனோம்னா மக்கள் தொகை வந்து அதிகரிக்கும். இது வந்து பிரித்து காட்டுது 1921ங்கிறது. இந்த பக்கம் மக்கள் தொகையோடைய வளர்ச்சி வந்து குறைஞ்சிருக்கு, இந்த பக்கம் மக்கள் தொகையோடைய அளவு கூடி இருக்குது. அதுக்கப்புறமா ஃபுல்லாக கூடிட்டு தான் போச்சு. ஸோ அந்த இடத்துல ஒரு பிரிவினை உண்டாக்குறதுனால 1921 பெரும் பிரிவினை ஆண்டு அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிக்கிறதுனா 2ஆக பிரிக்கிறது. 2னா 1921 வச்சுக்கோங்க, அவ்வளோதான். பெரும்பிரிவினை ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1951 ஆண்டு மக்கள் தொகை பெருக்க விகிதம் 1.33 1.25% குறைந்து வந்தது. ஆகையால் இது சிறு பிளவு ஆண்டு என அழைக்கப்படுகிறது. 1951 ரைட் மக்கள் தொகை வளர்ச்சி வந்து மக்கள் தொகையோடைய அளவு அதிகமாக இருக்கதை செய்யுது, ஆனால் வளர்ச்சி விகிதம் குறைஞ்சிருக்குது. 1951 கணக்கெடுக்கும் போது எவ்வளோ வந்திருக்குதுன்னா 36 கோடி. 1961 கணக்கெடுக்கும் போது 43 கோடி மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் எத்தனை சதவீதத்தில் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 1941 51 வரைக்கும் அதிகமாகிக்கிட்டே வந்திருக்கு. அதாவது 1.25% அதிகமாகி 1.33% அதிகமாகிருக்கு. அதுக்கப்புறமா 1951 1.25% குறைஞ்சிருக்குது. அதனால 51 சிறு பிளவு ஆண்டு அப்படின்னு சொல்லிருக்காங்க. 5ஆம் நம்பரையும் பாதின்னு சொல்லுவோம்ல, ஸோ சின்ன பிளவு அப்படிங்க வச்சுக்கோங்க. 1961 இந்திய மக்கள் தொகை உயர்வு வீதம் 1.96 அதாவது 2% ஆயிடுச்சு. ஆகையால் 1961 ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு. வெடிப்புனா பூமர்னு வச்சுக்கோங்க, அதாவது பூமர்னா 6 அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ மக்கள் தொகை வெடிப்பு. பெரும் பிளவு ஆண்டுனா பெரும் பிரிவினை பிரித்து வைக்கிறது. ஸோ பிரிவினை ஆண்டுனா 1921, பிளவு அப்படின்னா 5 1951, பெரும் வெடிப்பு அப்படின்னா பூம். ஓகேவா, பூம் நீங்கள் வச்சுக்கோங்க. பூம்னா 1961. 1961 ஆண்டை மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டு என்கிறோம். 2001 ஆண்டு மக்கள் தொகை 1 பில்லியன் அதாவது 100 கோடி அளவை கடந்தது. 2011 ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிடத்தக்க அளவில் உள்ளது. இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்கிறது. 2011 வந்து இளைஞர்களுடைய மக்கள் தொகை ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்குதான். இது மக்கள் தொகை மாறுதலை குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம், குழந்தைகள் பிறப்பு விகிதம். இது 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை குறிக்கும். ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர், அதாவது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து சம அளவுன்னு இல்லை, மொத்தமாகவே 1000 பேர். ஓகேவா, அவங்களுக்கு எத்தனை குழந்தை பிறக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் பிறப்பு விகிதம். அதே இது 1000 பேரில் எத்தனை பேர் சாகுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் மக்கள் தொகையுடைய இறப்பு விகிதத்தையும் கணக்கிடுவாங்க. இது 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கையை குறிக்கிறது இறப்பு விகிதம். வெவ்வேறு ஆண்டுகளில் இந்தியாவில் குழந்தைகள் பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் பின்வருமாறு. ஓகேவா, வெவ்வேறு ஆண்டுகள் இப்போ ஒரு 50 கரெக்டாக சொல்லணும்னா 1951 எடுத்த சென்செக்ஸ், 2001 எடுத்த சென்செக்ஸ், ரீசெண்டாக எடுத்த சென்செக்ஸ் 2011, இந்த 3ஐயும் கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். எவ்வளோ பிறப்பு இருந்திருக்குது அப்படின்னா
1000 பேர் இருந்தாங்கன்னா 1951, ஓகேவா, 1000 பேர் இருந்தாங்கன்னா 1000 பேருக்கு 40 குழந்தைகள் பிறந்திருக்குது. கரெக்டானா 39.9. 1000 பேருக்கு 40 குழந்தைகள் பிறந்திருக்கு. இறப்பு விகிதம்னா 1000 பேருக்கு 28 பேர் செத்துருக்காங்க. 40 குழந்தைகள் பிறந்திருக்கு, ஆனால் 28 பேர் செத்துருக்காங்க. எப்போனா 1951. 2001 25 குழந்தைகள் தான் பிறந்திருக்குது, ஓகேவா. 40 குழந்தைகள் பிறந்த இடத்துல 50 வருஷம் கழிச்சு வெறும் 25 குழந்தைகள் தான் பிறக்குது. அதே மாதிரி சாகிறவங்களும் 8 பேர் தான் சாகுறாங்க. அதில் 27 பேர் சாகுறாங்க, இதில் 8 பேர் சாகுறாங்க. அப்போ வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. குழந்தைகளுடைய பிறப்பு விகிதமும் குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் ரீசெண்டாக 2011 வந்து 22 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 8 பேர் அதே மாதிரி சாகுறாங்க, ஓகேவா. இப்போ கரெக்டான புள்ளி விவரத்தை மட்டும் சொல்லுவோம், ஓகேவா. 1951 40 குழந்தைகள் பிறந்துச்சு. 2001 வந்து 25 குழந்தைகள் பிறந்துருச்சு. இப்போ இருக்கிறதுல 22 குழந்தைகள் பிறகுது. 2011 22, 40, 25, 22, ஓகேவா. அடுத்து வந்து இறப்பு விகிதம். ஃபஸ்ட்டு 1951 27 பேர், அடுத்து 8 பேர், அடுத்து 8 பேர், ஓகேவா. இப்போ எக்ஸாக்டாக சொல்லும், ஓகேவா. 40 பேர் சொன்னல, அது கரெக்டாக 39.9 குழந்தைகள். 25 பேர் சொன்ன 25 குழந்தைகள் சொன்னால் 25.4. 22 குழந்தைகள் சொன்னா கரெக்டான 21.8, ஓகேவா. கொஞ்சம் 22 ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆனால் வந்து 21.8 தான் கரெக்டான புள்ளி விவரம், சரியா. இறப்பு விகிதம் 27 பேர் சொன்னா 27.4. பிறப்பு விகிதம் 2001 எத்தனை பேர் இறக்குறாங்கன்னா 8 பேர் இறக்குறாங்கன்னு சொன்னா 8.4. ரீசெண்டாக 2011 8 பேர் தான் இருக்கிறாங்க, கரெக்டாக 7.11, ஓகேவா. 1951 39.9 இருந்த பிறப்பு விகிதம் 2011 21.8 குறைந்தது. பிறப்பு விகிதம் குறைவாக இருந்தாலும் குறிப்பிடப்படும்படியானதாக இல்லை. இறப்பு விகிதம் 1951 27.4 இருந்தது. 2011 7.1 7.1 குறைந்தது. மேற்கண்ட அட்டவணை பிறப்பு விகிதத்தின் குறைவானது இறப்பு விகிதத்தின் குறைவை விட குறைவாக உள்ளதை காட்டுகிறது. குழந்தைங்க பிறக்கிற விகிதம் குறைவாக இருக்கு, அதே சமயத்தில் இறப்பு விகிதமும் குறைவாக இருக்கு. 40 குழந்தைங்க பிறந்த இடத்துல இப்போ வெறும் 22 குழந்தைங்க தான் பிறகுது. ஆனால் அப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு வருஷத்துக்கு 1000 பேரில் 27 பேர் சாவாங்க, இப்போ 8 பேர் தான் சாகுறாங்க. இது நல்ல விஷயந்தான். ஆனால் இன்னொரு பக்கத்தில் வந்து மக்கள் தொகையோடைய பெருக்கம் வந்து ஒரு பக்கம் அதிகமாகிக்கிட்டே போகுது, ரொம்ப வேகமாக அதிகமாகிக்கிட்டே போகுது. அப்படிங்கிறது தான் ஒரு மறைமுகமான ஒரு நிகழ்வு. அடுத்து கேரளா மிக குறைந்த பிறப்பு விகிதத்தையும் உத்தரப்பிரதேசம் அதிக அளவு பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. 1000 நபர்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வெறும் 14 குழந்தைகள் தான் பிறக்குது. 1000 பேருக்கு 14 குழந்தைகள் தான் பெற்றுக்கிறாங்க, ஓகேவா. ஆனால் உத்தரப்பிரதேசம் வந்து 29 கிட்டத்தட்ட 30 குழந்தைகள் வந்து பிறப்பு விகிதத்தை கொண்டுள்ளதாக சொல்கிறாங்க. பாதிக்கு பாதினு வச்சுக்கிறோமே. கேரளா வந்து 15னா உத்தரப்பிரதேசம் 30, ஓகேவா. அதாவது 1000 பேருக்கு உங்களுக்கு 15 குழந்தைகள் பிறந்துச்சுன்னா உங்களுக்கு 30 குழந்தைகள் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 15னா 14.7, உத்தரப்பிரதேசம் 29.5, ஓகேவா. மேற்கு வங்காளம் மிக குறைந்த இறப்பு விகிதத்தையும் ஒரிசா அதிக இறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. வெஸ்ட் பெங்காலில் வந்து 6 பேர் தான் சாகுறாங்க, ஒரிசாவில் வந்து 9 பேர் சாகுறாங்க. 6.3, 9.2 மாநிலங்களிடையே 10 ஆண்டுகளில் பீகார் அதிக மக்கள் தொகை பெருக்கத்தையும் கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. அதிக பிறப்பு விகிதம் கொண்டது பீகார். இந்த 10 வருஷத்தில், அதாவது 2001 11 வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் வந்து பீகார் தான் அதிக மக்கள் தொகை பெருக்கம். நிறைய மக்கள் தொகை உள்ள இடம் வந்து பீகார். கேரளா குறைந்த பிறப்பு விகிதத்தையும் கொண்டுள்ளது. பீகார்
மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய 4 மாநிலங்கள் பீமாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிஐ பீகார், எம் மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், ஆர் உத்தரப்பிரதேஷ், யூ பீமாரு இந்த மாநிலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவை அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலங்கள் ஆகும். மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் வசிக்கும் மக்களின் எண்ணிக்கை குறிக்கும். அதாவது நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகிதம் உள்ள அளவை குறிக்கிறது. அதாவது நிலப்பரப்புக்கும் மனிதனுக்கும் உள்ள விகிதம் 100 சதுர கிலோமீட்டர் தமிழ் மொத்த இந்தியாவிலே உள்ள நிலப்பரப்பு ஒரு 100 சதுர கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு 1 கோடி பேர் இருக்காங்கன்னா 100 சதுர கிலோமீட்டர் 1 கோடி மக்கள் டிவைடட் பை 100 சதுர கிலோமீட்டர். இது 1 சதுர கிலோமீட்டர் மாற்றுவோம். ஸோ வந்து எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1,00,000 பேர் இருப்பாங்க 1 சதுர கிலோமீட்டருக்கு. ஆனால் இப்படி வந்து இது வந்து ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம இந்தியாவில் 1 சதுர கிலோமீட்டருக்கு எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எப்போ இருந்து பார்க்க போகிறோம்னா 1951, 2001, 2011 இந்த ரீசெண்டாக எடுத்த கணக்கெடுப்பு. ஓகேவா? இந்த 3லையும் 1 சதுர கிலோமீட்டருக்கு நம்ம இந்தியாவில் இவ்வளோ மக்கள் தொகை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்ப்போம். ஓகேவா? நிலப்பரப்புக்கும் மனித எண்ணிக்கைக்கும் உள்ள விகித அளவை குறிக்கிறது. மொத்த நிலப்பரப்பு மாறாதிருக்கும் போது அதிகரிக்கும் மக்கள் தொகையானது மக்கள் தொகையின் அடர்த்தியை அதிகரிக்கின்றன. மக்கள் தொகை அடர்த்தி குறிப்பிட்ட நிலப்பரப்பின் மக்கள் தொகை மொத்த மக்கள் தொகை டிவைடட் பை அப்பகுதியின் நிலப்பரப்பு. மக்கள் தொகை அடர்த்தி 1951 1 சதுர கிலோமீட்டருக்கு 117 பேர் இருக்காங்க. அப்படியே 2001 வருஷம் நம்ம டைம் ட்ராவல் பண்ணி போனோம்னா 325 பேர் இருக்காங்க. இப்போ உள்ள டைம் லைனில் எவ்வளோ இருக்காங்க அப்படின்னா 382 பேர் இருக்காங்க. எவ்வளோ? 1951 போய் பார்த்தோம்னா 117 பேர் அந்த சர்க்கிள்குள்ளே இருக்காங்க 1 சதுர கிலோமீட்டரில். 2000க்கு வந்தோம்னா 325, இப்போ 382, 117, 325, இப்போ 382. ஓகேவா? நாடு விடுதலை அடைவதற்கு சற்று முன்னர் வரை மக்கள் தொகை அடர்த்தி 100க்கும் குறைவு. அதாவது நாட்டு விடுதலை 1947, அது அடையிறதுக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் 1945, 46 அப்போல்லாம் பார்த்தோம்னா 1 சதுர கிலோமீட்டருக்கு மக்கள் வந்து 100க்கு குறைவாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் விடுதலைக்கு பின்னர் மக்கள் தொகை அடர்த்தியானது 1951 இருந்து 117ஆக உயர்ந்து சன்னமாக அதிகமாயிடுச்சு. 2001 325, இப்போ 2011 382. இவ்வாறு மக்கள் தொகை அழுத்தம் மேலும் அதிகரிக்கிறது. கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. எந்தெந்த இடம்னா கேரளாவில் வந்து மக்கள் தொகை பிறப்பு விகிதம் குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் வந்து அங்கே வந்து இடமும் குறைவாக தான் இருக்குது. அப்போ வந்து கேரளா, மேற்கு வங்காளம், பீகார், உத்தரப்பிரதேஷ் ஆகிய மாநிலங்கள் இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி மிகுந்து காணப்படுகிறது. இந்தியாவுடைய சராசரி அடர்த்தி என்ன? 382. இந்த 382 விட அதிகமாக இருக்குது. எந்தெந்த ஊர்லன்னா நமக்கு அதிக மக்கள் தொகை அடர்த்தி உள்ள பீகார், ஓகேவா, அதுக்கடுத்தப்ப உத்தரப்பிரதேஷ், இது 2 நம்ம கெஸ் பண்ணிடுவோம். கேரளாவும் வெஸ்ட் பெங்காலும் அந்த லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? கேரளா கீழே வாங்க. ஓகேவா? இந்தியா மேப்பில் வந்து இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தியை விட, அதாவது 382 விட அந்த மாநிலத்துடைய மக்கள் தொகை அடர்த்தி எந்தெந்த மாநிலத்தில் அதிகமாக இருக்குன்னா கீழே வந்தோம்னா கேரளா, வெஸ்ட் பெங்கால், நடுவில் பீகார், அதுக்கு பக்கத்தில் உத்தரப்பிரதேஷ். இதுலன்னா மக்கள் தொகை அடர்த்தி இந்தியாவினுடைய சராசரி மக்கள் தொகை அடர்த்தியான 382 விட அதிகமாக இருக்குது. ஓகேவா? பீகார் மிகவும் அதிக மக்கள் தொகை அடர்த்தியுடன் 1 சதுர கிலோமீட்டருக்கு 1102. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 382 தான். ஆனால் பீகாரை கற்பனையே பண்ணி பார்க்க முடியாது. 1 ஸ்கொயர் கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 1100 பேர் இருக்காங்க. ஓகேவா? ரொம்ப நெருக்கடியான மக்கள் தொகை உள்ள மாநிலம்னா
அது வந்து பீகாரை தான் சொல்லணும். 1102 பேர் இருக்காங்க. அதனை அடுத்ததாக மேற்கு வங்கத்துக்கு போனோம்னா 880 பேர் இருக்காங்க. ஒரு சதுர கிலோமீட்டருக்கு வெறும் 17 பேர் தான் இருக்காங்க. எங்கே போனோம்னா லாஸ்ட்டில் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போயிருங்க, எதுவும் கிடையாது. நம்மளுடைய அருணாச்சல பிரதேசில் தான் வெறும் 17 பேர் தான் இங்கே இருக்காங்க. அதுதான் குறைவான மக்கள் தொகை அடர்த்தி கொண்ட மாநிலம். பாலின விகிதம். பாலின விகிதம் இன்னும் ஒன்றும் கிடையாது. ஆண்பால் பெண்பால் சொல்கிறோம்ல, இத்தனை ஆண்களுக்கு இத்தனை பெண்கள் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது தான் பாலின விகிதம். இதையும் 1000 தான் கணக்கிடுவாங்க. 1000 பேருக்கு எத்தனை பொண்ணுங்க இருக்காங்க. இதையும் 1951 2001 ரீசெண்டாக எடுத்த 2011 இந்த 3க்கும் பார்க்க போகிறோம். 1951 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருந்தாங்கன்னா 946. கிட்டத்தட்ட இந்தியா சுதந்திரம் அடைகிறது 1947னா 946 பெண்கள் வந்து அந்த டைமில் வந்து ஆண்களுக்கு இருக்காங்க. அதே சமயத்தில் 2001க்கு வந்தோம்னா 33% தான் பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 933. ரீசெண்டாக 2011 ஒரு ரவுண்டாக 940. ஓகேவா. இது 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளனர் என்னும் விகிதத்தை குறிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஆண் பெண் பாலின விகிதத்தை அளவிடவும் பாலின சமநிலையை பிரபலப்படுத்தவும் இது முக்கியமான சுட்டிக்காட்டியாகும். இந்தியாவின் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிக சாதகமாக உள்ளது. இறுதியாக 2011ஆம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி பாலின விகிதம் அதிகரித்துள்ளது. 2011 படி ஹரியானாவில் 877 பாலின விகிதம் மிக குறைவாக இருந்தது. எந்த மாநிலத்துக்கு போனால் பொண்ணு கிடைக்காதுன்னா ஹரியானாவுக்கு போனால் பொண்ணு கிடைக்காது. ஹரிக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு வச்சுக்கோங்க. வெறும் 877 தான். 2 7 இருக்குது அவங்ககிட்ட. 7.5 தான் அப்படிங்க வச்சுக்கிறோம். ஸோ பொண்ணே கிடைக்காது, ஹரிக்கு பொண்ணு கிடைக்காது. 877. கேரளா பக்கம் போனால் பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க. 84. 1084. ஓகேவா. 8 பொருத்தமும் 8 பொருத்தம் 10க்கு 8 பொருத்தம் செம்மையாக இருக்கும். ஸோ ஓகேவா. 4 நல்ல கல்யாணம் அந்த மாதிரிங்க வச்சுக்கோங்க. 10 8 4. இது கேரளாவுக்கு. கேரளா மற்ற மாநிலங்களை விட பெண்களின் பாலின விகிதம் அதிகமாக, அதாவது 1000 ஆண்களுக்கு 1084 பெண்களை கொண்டுள்ளது. பிறப்பின் போது வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஒருத்தன் பிறந்தா ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தை எத்தனை வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கும், அப்படி அதுக்கு வாழ்நாள் வந்து ஒரு சராசரியாக அதுக்கு எவ்வளோ வாழ்நாள் இருக்குது அப்படிங்கிறது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. பிறப்பின் போது எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள் அளவே வாழ்நாள் எதிர்பார்ப்பு என குறிப்பிடப்படுகிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் அதிகரித்து வருகிறது. அதாவது முதல்லாம் வந்து 1920 30 40களில் வந்து வாழ்நாளுடைய அளவே வந்து 21 வயசு தானா. ஆனால் இப்போ வந்து கிட்டத்தட்ட 60 வயசுக்கிட்ட வந்து நம்மளுடைய வாழ்நாள் வந்து அதிகமாயிடுச்சு. நீ பிறந்தா கண்டிப்பாக நீ ஒரு 60 வருஷம் இருப்ப. நம்மளுடைய இந்தியாவுடைய மக்கள் தொகை என்ன காண்கிடும்போது எல்லாருமே சராசரியாக ஒரு 60 வருஷம் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பு. ஓகேவா. அப்போ வந்து வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் குறைவாகவும். ஆமாம், ஒருத்தன் வந்து இறப்பு விகிதம் வந்து அதிகமாகிருச்சுன்னா அதனுடைய வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறையும். இறப்பு விகிதம் குறைவாக இருக்கும்போது வாழ்நாள் காலம் அதிகமாகும். எதிர்ப்பதமாக இருக்கு ஒன்றும் இல்லை. இறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது. ஒரு 1000 பேருக்கு வந்து ஒரு 500 பேர் சாகுறாங்க அப்படின்னா, அதாவது வேகமாக சாகுறாங்க. அப்போ வந்து அவங்க பிறக்கும் குழந்தைங்களும் வந்து இவங்களும் வேகமாக இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு பண்ணிடுவோம். அப்போ வந்து இறப்பு விகிதம் குறையும். ஆனால் வந்து இறப்பு விகிதம் அதிகமாகுது. இப்போ 1000 பேருக்கு வந்து 10 பேர் தான் சாகுறாங்க, மிச்சம் 990 பேர் நல்லா ஆரோக்கியத்தோடு இருக்காங்கன்னா அடுத்து பிறக்கிறவங்க வந்து இவங்களும் ரொம்ப வருஷம் வாழுவாங்க அப்படின்னு அவங்களுடைய வாழ்நாளுடைய எதிர்பார்ப்பு காலம் வந்து அதிகமாகும். ஓகேவா. அதுதான் அப்படி போட்டிருக்காங்க. அப்போ வந்து இறப்பு விகிதம் குறைந்துச்சுன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு அதிகரிக்கும். இறப்பு விகிதம் அதிகமாகிடுச்சுன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு குறையும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது.
வேறு வகையில் கூறுவதானால் அதிக வாழ்நாள் காலம் குறைந்த இறப்பு விகிதத்தையும் குறைந்த வாழ்நாள் காலம் அதிக இறப்பு விகிதத்தையும் குறிக்கிறது. வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம். ஓகே, 1951 ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா நீ எத்தனை வருஷம் உயிரோடு இருப்ப அப்படின்னு ஒருத்தவங்க கணிச்சு சொல்கிறாங்கன்னா அது எவ்வளோன்னு பார்ப்போம். 2001 ரீசெண்டாக எடுத்த 2011 3க்கும் பார்ப்போம். ஆண்கள் பெண்கள், ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா எவ்வளோ வருஷம் வாழும், பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா எவ்வளோ வருஷம் வாழும், மொத்தமாக ஆணோ பெண்ணோ சராசரியாக எத்தனைமா வருஷமும் ஒரு மனுஷன் ஒரு இந்தியன் வாழ்கிறான் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பிரித்து கொடுத்துருக்காங்க. ஆண் 1951 அப்படியே டைம் ட்ராவல் பண்ணி போங்க, உங்கள் தாத்தா இருப்பாங்க. ஓகேவாங்க, 1951 உங்கள் தாத்தா தான் பிறக்கிறாங்க. அப்போ வந்து உங்கள் தாத்தாவோட பிறக்கிறாங்க. ஓகேவா, தாத்தா வந்து இருப்பாங்க, பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 32 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருப்பாங்க. பாட்டி வந்து 31 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. அப்படின்னா அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து தாத்தாவை விட பாட்டி ஒரு வருஷம் கம்மியாக தான் உயிரோடு இருப்பாங்க. இப்போ சராசரியாக பார்த்தோம்னா 32 தான். ஓகேவா, கரெக்டாக சொல்லணும்னா தாத்தா வந்து 32.5 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க. 32.5 32 + 5 மாதம் உயிரோடு இருப்பாங்க. பாட்டி 31.7 மாதம் உயிரோடு இருப்பாங்க. அப்போ வந்து 32.1 ஒரு மனுஷன் பிறந்தான்னா அப்போதைக்கு 32 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான். 1991 கொடுத்துருக்காங்க. சரி, நம்ம 2001 பார்ப்போம். ஓகேவா, 2001 வந்து அதிகமாகிடுச்சு. 30 வயசுலேருந்து 32 வயசு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட 61 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பாங்க தாத்தா. 61.6. பாட்டியோட வயசு தாத்தாவை விட அதிகமாக இருக்குது. இப்போல்லாம் 63, 2 வயசு கூடவே உயிரோடு இருக்காங்க. 63.3, 61.6, 63.3. சராசரி வயசு 62.3. இப்போ இது முக்கியம். ரீசெண்டாக 2011 வந்து கணக்கெடுக்கும் போது ஒரு குழந்தை பிறக்குது. இப்போ நம்ம குழந்தைங்களே பிறக்குது. ஓகேவா, நம்ம ஜெனரேஷனில் அடுத்த ஜெனரேஷன். ஓகேவா, பிறக்கிறாங்க. இப்போ 2001 நம்ம ஜெனரேஷனாக இருக்கும். 2001 வந்து பிறந்தது வந்து நம்ம ஜெனரேஷனாக இருக்கும். இப்போ நம்ம குழந்தைங்க பிறக்கிறாங்க அப்படின்னா 2011 நம்ம குழந்தைங்க வந்து கண்டிப்பாக வந்து 62 வயசு வரைக்கும், ஆண் குழந்தைய இருந்துச்சுன்னா 62 வயசு +6. ஓகேவா, 62.6, 6 மாதம் கூட இருக்கும். பெண் குழந்தைய இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூட 64.2. ஓகேவா, தோராயமாக பார்த்தோம்னா 63.5 தான். ஒரு மனுஷன் வந்து இப்போ பிறக்கிறான்னா 63.5 வரைக்கும் கண்டிப்பாக உயிரோடு இருப்பான். இது தோராய வயசு. ஓகேவா, 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு விகிதம் 23 ஆண்டுகள் மட்டுமே ஆகும். எப்போ 1901-11 23 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருந்திருக்கான். இப்போ 2011 பார்த்தோம்னா 63.5, 63 வயசு வரைக்கும் உயிரோடு இருப்பான். அப்போ வந்து 23லேருந்து 63ங்கிறது வந்து ஒரு 100 வருஷத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் தான். ஏன்னா 23ங்கிறது ஒரு இளைஞனுடைய வயசு. அதுதான் அவனுடைய அதிகபட்ச ஆயுள் காலம்ங்கிறது வந்து உண்மையுமே ஒரு கொடுமையான விஷயந்தான். 63ங்கிறது வந்து ஒரு மெச்சூர்டாக ஒரு தாத்தா பாட்டியான வயசுங்கிறது ஒரு நார்மல். ஓகேவா, ஸோ இது அது வரைக்கும் நம்மளை வந்து கொண்டு போயிருக்குங்கிறது வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் தான். 23லேருந்து 63 ஆண்டுகள் என்ற அளவில் அதிகரிக்கிறது என்ற முக்கிய காரணம் இறப்பு விகிதம் குறிப்பிடத்தக்க அளவு குறைந்ததே ஆகும். ஆயினும் மற்ற வளர்ந்த நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இந்தியாவின் வாழ்நாள் எதிர்பார்ப்பு காலம் குறைவாக தான் இருக்குது. எழுத்தறிவு விகிதம். ஸோ இந்த எழுத்தறிவு விகிதத்தோட இன்னைக்கான பார்ட் வந்து முடியுது. ஓகேவா, இது மொத்த மக்கள் தொகையில் எழுத்தறிவு பெற்றவர்கள் எண்ணிக்கை விகிதத்தை குறிப்பிடுகிறது. இப்போ எவ்வளோ பேர் மொத்த மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுவும் 1951, 2001, 2011 பார்ப்போம். ஓகேவா, 1951 ஆண்டில் ஆண்களில் 4ல் ஒருத்தவங்க வந்து, பெண்களில் 12ல் ஒருத்தர் வந்து படித்தவங்களாக இருந்திருக்காங்க. அதாவது 4 ஆண்கள் இருந்தாங்கன்னா 4ல் ஒருத்தன் படிச்சிருப்பான். 12 பெண்கள் இருந்தாங்கன்னா 12 பேரில் ஒருத்தவங்க தான் படிச்சிருப்பாங்க. மிச்சம் 11 பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. எப்போ இதெல்லாம் நடக்குதுன்னா 1951.
சராசரியாக 6 பேருக்கு ஒருவர் மட்டும் எழுத்தறிவு பெற்றவர்கள் ஆகவர். அப்போ வந்து ஆண்கள் பெண்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு பார்த்தோம்னா 6ல் ஒருத்தவங்க, அதாவது 6ல் ஒருத்தவங்க படித்தவங்களா இருப்பாங்க. (2011) இதில் பார்த்தோம்னா 82% பெண்கள், ஆண்கள் வந்து 82%. இப்போ 100 ஆண்கள் இந்தியாவில் இருக்காங்கன்னா அதில் 82 ஆண்கள் படித்தவங்களா இருப்பாங்க. பெண்களில் 65.5% தான் படித்தவங்களா இருந்திருக்காங்க. மொத்தமாக பார்த்தோம்னா 74.04%, 75%, முக்கால்வாசி பேர் படிச்சிருப்பாங்க. 2011 சென்செக்ஸ் இப்போ எடுத்து பார்க்கும்போது, அதாவது ரீசெண்டாக எடுத்ததில் 100ல் முக்கால்வாசி பேர், இந்தியாவில் முக்கால்வாசி பேர் படித்தவங்க அப்படிங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? ஆண்கள் தான் அதிகமாக படிச்சிருக்காங்க, பெண்கள் கொஞ்சம் குறைவாக தான் படிச்சிருக்காங்க. ஆண்களில் 82% பேர் படிச்சிருக்காங்க, பெண்களில் 65.5% தான் படிச்சிருக்காங்க. ஆனால் முக்கால்வாசி பேர் படிச்சிருக்காங்கன்னா 74.04% இந்தியாவில் படித்தவர்களாக இருக்காங்க. இது மற்ற வளர்ந்த நாடுகளிலும் இலங்கை அதற்கு பற்றிய இலங்கையை காட்டிலும் கூட ரொம்பவும் குறைவு. அதாவது நம்ம நாட்டில் முக்கால்வாசி பேர் படிச்சிருக்காங்க. 140 கோடி மக்கள் இருக்காங்க. 140 கோடியில் 75% வந்து படிச்சுட்டாங்க. ஆனால் இலங்கை இப்போ பார்த்தோம்னா அங்கே உள்ள மக்கள் வந்து 75%க்கு மேலே படித்தவங்களா இருக்காங்க. இந்திய மக்கள் தொகையை காட்டிலும் அங்கே உள்ள மக்கள் தொகை குறைவு தான். இங்கே 140 கோடி மக்கள் இருக்காங்கன்னா அங்கே வந்து அதிகபட்சமாக எவ்வளோ இருப்பாங்க? அதிகபட்சமாக ஒரு 10 கோடி மக்கள் இருப்பாங்க. 10 கோடி மக்களில் அவங்க எப்படியும் 85 கோடி மக்கள் வந்து படித்தவங்களா இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம வந்து 75% தான் படித்தவங்களா இருக்கோம், அவங்க 85%. ஆனால் அது கம்பேரிட்டிவிட்டி அங்கே நம்ம நாட்டில் வந்து 140 கோடி மக்கள் இருக்காங்க, அங்கே வெறும் 10 கோடி மக்கள் தான் இருப்பாங்க. அதை தாண்டி இருக்கிறதும், அதை தாண்டி 1 கோடி 2 கோடி பேர் இந்த கூட குறைச்சிருக்கலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே 8 கோடி மக்கள் தான் இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு அளவு தான் இலங்கைக்கு கூட இருக்கும். அப்போ வந்து அங்கே அதிகபட்சம் 10 கோடியோ இல்லை 10 கோடியோட 1 கோடி 2 கோடி கூட குறைவோ தான் இருக்கும். ஸோ அந்த நாட்டு மக்கள் வந்து 8 கோடி பேர் இல்லை 9 கோடி பேர் படித்தவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களுடைய சதவிகித அளவில் அவங்க அதிகம். ஆனால் நம்ம நாட்டு சதவீதத்தில் மக்கள் நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனால் சதவீதத்தில் 75% தான். கரெக்டாக சொன்னோம்னா 74.04% தான் படித்தவங்க. ஏன்னா படித்ததுங்கிறதுல புள்ளி விவரத்தில் கரெக்டாக இருக்கணும். 1951 எத்தனை சதவீதம் பேர் படிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கல்வி அறிவு பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 100 பேர் இருக்காங்கன்னா 18 பேர் படித்தவங்க. 2001 65% பேர் படித்தவங்க. 2017 74.04%. 2001 65 பேர் படிச்சிருக்காங்க. மொத்த மக்கள் தொகை, ஓகேவா, ஆண் பெண் 2 பேர் சேர்த்தே ஒரு 100 பேர் இருக்காங்க. ஆண் பெண் சேர்த்து 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 65 பேர் படித்தவங்களா இருந்தாங்க. எப்போனா 2001. ஆனால் இப்போ 75 பேர் படித்தவங்களா இருக்காங்க. 1951 18.3 பேர் படித்தவங்க. அதில் ஆண்கள் வந்து பார்த்தோம்னா 27.2%, பெண்கள் வந்து 8.9%. ரேஷியோ பயங்கர முன்ன பின்ன இருக்குது. ஆண்கள் வந்து ஒரு 30 பேர் படித்தாங்கன்னா 1950 காலகட்டத்தில் 10 பெண்கள் தான் படிக்கிறாங்க. 100 ஆண்கள் 100 பெண்கள் இருக்காங்கன்னா 100 ஆண்களில் 30 பேர் படித்தவனா இருக்கான். ஆனால் இந்த 100 பெண்களை வெறும் 10 பேர் தான் படித்தவங்களா இருக்காங்க. 2001 அப்படி பார்த்தோம்னா ஒரு 100 மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா 100ல் 65 பேர் படித்தவங்களா இருக்காங்க. வெறும் ஆண்களை மட்டும் 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா 25 பேர் படிச்சிருக்கோம். பெண்கள் 53 பேர் படிச்சிருக்கான். 2011 பார்த்தோம்னா அஸ் யூஷுவல் 82 பேர் ஆண்கள். 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் 82 பேர் படித்தவங்க. பெண்கள் பார்த்தோம்னா 65.5%, 5 பேர் படித்தவங்க. மொத்தமாக ஒரு 100 பேர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து 74.04 பேர் படித்தவங்களா இருப்பாங்க. கேரளாவில் போய் ஒரு 100 பேரை கூட்டிகிட்டு வந்து, ஒரு கேரளா மக்கள் 100 பேர் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதில் 94 பேருக்கு அவங்களுடைய பேர் எழுத படிக்க தெரியும். அப்போ அது
எழுத்தறிவு விகிதம் 94%. இந்தியாவிலே அவங்க தான் அதிகம். மிசோரம் அப்படியே நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டுக்கு போனோம்னா அது கிட்டத்தட்ட அதில் வந்து 91 பேருக்கு வந்து எழுத படிக்க தெரியும். கேரளாவுக்கு வந்து 94 பேர் படிக்க தெரியும்னா மிசோரமுக்கு போனோம்னா மிஸ் இருக்காங்கல்ல, மிஸ்ஸு சொல்லிக் கொடுப்பாங்க. அதனால் வந்து 91%, 91.3. கோவா வந்து அதுக்கு அடுத்தாப்பில் இருக்குது, 88.7% இருக்குது. ஹிமாச்சல் அதுக்கு அடுத்திருக்கு, 82.8%. மகாராஷ்டிரா 82.3%. சிக்கிம் 81%. தமிழ்நாட்டில் 100 தமிழர்களை கூட்டு வந்து நிப்பாட்டுறோம். இப்போ 100 தமிழர்கள் இருக்காங்க. இந்த 100 தமிழர்களில் 80 பேருக்கு எழுத படிக்க தெரியும். கரெக்டாக சொன்னோம்னா 80.1. அத்தனை பேருக்கு அவங்களுடைய பேரை எழுத படிக்க தெரியும். கேரளாவில் 94 பேருக்கு தெரியும். தமிழ்நாட்டில் 80.1. ஓகேவா, அத்தனை பேருக்கு தெரியும். ரொம்ப 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 குறைவாக இருக்கிறது இது பீகார் தான். அங்கே 100 பீகார் மக்களை கூட்டு வந்தோம்னா அதில் 61 பேருக்கு தான் எழுத படிக்க தெரியும், 61.8. ஸோ கேரளானா 94 பேருக்கு தெரியும், தமிழ்நாட்டில் 80.1 பேருக்கு தெரியும், பீகாருக்கு போனோம்னா 61.8 பேருக்கு தெரியும். அங்கே தான் குறைவான எழுத்தறிவு விகிதம். ஓகேவா, ஸோ கேரளா 94%உடன் அதிகளவு எழுத்தறிவு விகிதமும், மிசோரம் 91.3%, அடுத்தபடியாக கோவா 88.7% எழுத்தறிவு விகிதமும் கொண்டிருக்கின்றன. இமாச்சல பிரதேஷ் 82.8%, மகாராஷ்டிரா 82.3%, சிக்கிம் 81.4% மற்றும் தமிழ்நாடு 80.1%. 2011 படி பீகார் 61.8% குறைவான எழுத்தறிவு விகிதம் பெற்ற மாநிலமாக உள்ளது. சரி, ஓகே, இன்னைக்கு பார்ட் 1 முடிஞ்சு. செகண்ட் பார்ட்டை அடுத்து பார்ப்போம். நன்றி.